சாந்தி 25/4/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா தூர தேசத்திலிருந்து வந்துள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்காக புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சிவ பாபாவிடம் அசைக்க முடியாத நிச்சயம் உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: என்ன கட்டளை கிடைக்கிறதோ அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதனால ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று ஒரு பொழுதும் சிந்தனை கூட வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளுக்கு பொறுப்பானவராக பாபா இருக்கின்றார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலம் கிடைத்து விடுகின்றது. நிலையும் ஆடாத அசையாததாக ஆகிவிடுகின்றது. பாடல்: நீங்கள்தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள். துமீஹோ மாதா பிதா துமீஹோ, துமீஹோ பந்து சகா துமீஹோ. தாயும் நீயே, தந்தையும் நீயே, அனைத்து உறவும் நீயே, நண்பனும் நீயே. ஓம் சாந்தி. யாருடைய இந்த மகிமையை கேட்டீர்கள்? இதை குழந்தைகளாகிய உங்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இது உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய தந்தையின் மகிமை ஆகும். வேறு யாருக்கும் மகிமை செய்தாலும் அது தவறாக ஆகிவிடுகின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. ஆனால் தந்தையின் அறிமுகத்தை யார் கொடுப்பது? அவர் இறை தந்தை தாமே வந்து ஆத்மா மற்றும் தம்மை, அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிமுகத்தை ஈஸ்வரனே ஸ்வயம் பிரம்மா பாபாவின் உடலில் இறங்கி வந்து அளிக்கின்றார். எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவை பற்றிய அறிமுகம் கூட இல்லை. மகான் ஆத்மா, ஜீவ ஆத்மா என்று அவர்கள் சொல்லலாம். ஷரீரம் விட்டு போகும் பொழுது சொல்கின்றனர், ஆத்மா வெளியேறி விடுகின்றது. ஆத்மா வெளியேறி விடுகின்றது அப்படின்னா அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஆத்மா கடவுள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரீரத்தை என்னன்னு சொல்றாங்க? பிணம் அப்படின்னு சொல்றாங்க, சடலம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா அது இறந்து போன சரீரத்தை பாடி, அது வரைக்கும் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டவங்க சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் பாடி எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்ல வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லல. இறந்துட்டாங்க அப்படின்ற மெசேஜ் கேள்விப்பட்ட அடுத்த வார்த்தை, பாடி எப்ப எடுக்க போறீங்க? பாடி எங்க இருக்கு? அக்ரிணை ஆயிடுது. ஆத்மா அவினாஷி. அப்ப அவங்களுக்கு தெரியுது ஆத்மா உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சு, அதனால அது பாடின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆத்மா எங்க போகுது அது யாருக்கும் தெரியாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. கீதையில சொல்லப்பட்டிருக்கு, 2nd சாப்டர்ல. இந்த ஆத்மாவை கத்தியால வெட்ட முடியாத, நெருப்புல எரிக்க முடியாது, தண்ணில நனைக்க முடியாது, காற்றுல காய வைக்க முடியாத.
அது ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது ஆகும். இந்த கண்களால் அந்த ஆத்மாவை பார்க்க முடியாத காரியங்கள் அனைத்தையும் ஆத்மாதான் செய்கின்றது. ஆனால் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர் என்றால் சொல்கின்றனர், நான் இன்னார், நான் இதை செய்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே செய்வது எல்லாம் ஆத்மாதான். ஆத்மா இந்த சரீரம் மூலமாக காரியங்களை செய்கின்றது. சரீரமோ கர்ம இந்திரியங்கள், உடல் உறுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு. கர்மா பிளஸ் இந்திரியம். இந்திரியம்னா உறுப்புகள். கர்மா செய்யறதுக்காக இந்த உறுப்புகள், பார்ப்பதற்காக கண்கள், கேட்பதற்காக காதுகள், பேசுவதற்காக வாய். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் எக்ஸ்ட்ரா எதுவும் உறுப்பும் கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. இயற்கையிலே வடிவமைக்கப்பட்டது அந்த சரீரம். இந்த சாது முதலானவர்களும் அறிவார்கள். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது ஆகும். அது 2 புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு, அதாவது சாதுக்களுக்கு தெரியுது, ஆக்யா சக்கரம் நெற்றியில இருக்கு, 2 புருவத்துக்கு மத்தியில அங்க உயிர் இருக்குன்னு தெரியுது. ராமலிங்க அடிகளார் கூட புருவ மத்தி தியானம் அப்படிலாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. புருவ மத்தியில ஒரு ஆசிரம் இருக்கு, அங்கதான் நம்ம உயிர் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த உயிரை பற்றிய ரகசியம் அது சிவபாபா மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு இந்த ஆத்மாவுடைய ரகசியம் தெரியாத, அதாவது ஆத்மால நம்மளுடைய பார்ட் நடிப்பதற்கான சன்ஸ்காரம் இருக்கின்றது. ஆத்மால ரெக்கார்டிங் இருக்கு. நம்ம ஒரு ரோல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோல் எங்க போய் பிறக்க போறோம்ன்றது ஆத்மால ரெக்கார்டிங் இருக்கு இல்லைங்களா? என்ன இருக்கோ அதான் நம்ம நடிக்கிறோம். அடிக்கடி மறந்து போயிடுறோம். இந்த நான் அப்படிங்கிறதுல வந்துடுறோம். தேக உணர்வுல நம்ம ஓவர் இன்வால்வ்மெண்ட் ஆயிடுறோம். அப்ப இந்த ஆத்மான்றதே மறந்து போயிடுது இல்லைங்களா? சக பார்ட்டுதாரிய கூட நம்ம ஆத்மாவா பாக்குறது இல்லை. அதனால கொஞ்சம் டிட்டாச்சு ஆயிட்டு ஆத்மா உணர்வுல இருக்க பயிற்சி இருந்தா சாட்சியா இருந்து மத்தவங்கள பார்ப்போம். அவங்களோட ரோலை நம்ம சாட்சியா இருந்து பார்க்கும் பொழுது நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டோம். யாரு நடிச்சாலும் ஆஹா ஆஹா அவங்களோட ரோலை அவங்க பர்ஃபெக்டா நடிக்கிறாங்க அப்படின்னு அப்ரிஷியேட் தான் பண்ணுவோமே தவிர நம்ம யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். குறை சொல்றான்னா முதல்ல நம்மகிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு. அது என்னன்னா பாடி கான்ஷியஸ். நம்ம அந்த இன்வால்வ்மெண்ட்ல இருந்து பார்க்கிற பொழுது மற்றவங்களுடைய குறைகள் தெரிகின்றன. ஆத்மா உணர்வுல இருந்து பார்க்கும் பொழுது நிறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். ஆத்மால எல்லா ஆத்மாலையும் நடிக்கிறதுக்கான சன்ஸ்காரம் இருக்கு. இப்ப நம்ம 84th எபிசோட நடிக்கிறோம். இப்ப 82nd எபிசோட்லயோ அல்லது 80th எபிசோட்லயோ நம்ம யாருக்காவது துக்கம் கொடுத்துருப்போம். இது 84th எபிசோட்ல அவங்க தன்னுடைய கணக்கை முடிச்சுப்பாங்க. இந்த எபிசோட்ல நாம கொடுத்துருக்க மாட்டோம் துக்கம், அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்போம். இனிமே குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே டிராமா அனுசாரம் நடக்குது. நம்ம ப்ரெசண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. திரிகால தர்ஷியில இருந்து பார்த்தா நம்மளுக்கு புரியும். நான் எதை செஞ்சேனோ அது எது பெண்டிங் லிஸ்டா இருக்கோ அந்த பிறவில சில கணக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகும். பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது கடைசி பிறவில செட்டில்மெண்ட் ஆகுது. சிலர் சொல்கின்றனர் ஆத்மால சன்ஸ்காரமே இருக்கிறது கிடையாது, ஆத்மால எதுவும் ஒட்டாது, நிர்லேப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிர்லேப் தவா அப்படின்னு தோசை தவா இருக்கு. அதுல மாவு ஊத்துனா அது ஒட்டவே ஒட்டாது. எண்ணெய் ஊத்தணும் அவசியமே இல்லை, அது ஒட்டாம ஆனா வெந்துடும். அது மாதிரி ஆத்மால பாவம் புண்ணியம் எதுவுமே ஒட்டுறது கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. ஆத்மா நிர்லேப், அதாவது பாவம் புண்ணியம் ஒட்டாத.
ஏன்னா ஆத்மா வந்து அடுத்து சரீரம் விட்ட உடனே பரமாத்மா ஆகணும்ல. அதனாலதான் சரீரம் விட்ட உடனே எல்லாரும் போய் சாமி கும்பிடுற மாதிரி கும்பிடுவாங்க அந்த சடலத்தை. சரீரம் விட்ட உடனே அவங்க கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அப்போ ஆத்மா சரீரம் விட்ட உடனே பரமாத்மா ஆகணும்னா அப்ப அதுல எதுவும் ஒட்டிருக்க கூடாதுல்ல. ஒட்டிச்சுன்னா அது பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்லிடுறோம், பரமாத்மான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால இவங்களா ஒரு கற்பனை பண்ணி நிர்லேப்பு அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனா சன்ஸ்காரம் ஒட்டுது. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பிறவிக்கும் காரணம் அவரவரது கர்மாதான். நான் எந்த பிறவில என்ன கர்மா செய்தேனோ அந்த கர்மா என் கூட பயணம் செய்கின்றது. சரிங்களா? விட்ட குறை தொட்ட குறைலாம் வரும் நம்ம கூட. நம்ம கர்மத்துல இருந்து தப்ப முடியாது. அதனால செய்யறத நல்லதா செஞ்சோம்னா அது புண்ணிய கர்மாவா மாறும். சன்ஸ்காரங்களின் அனுசாரம் தான் நம்மளுக்கு பர்த் கிடைக்குது. அபிப்பிராயங்கள் பேதங்கள் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா நான் செய்யற கர்மா என் கூட வரும், அவ்வளவுதான். அப்ப கர்மால அட்டென்ஷன் வைக்கணும். கர்மா சிரேஷ்டமா இருக்கணும்னா தர்மம் சிரேஷ்டமா இருக்கணும். அதாவது எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல் உயர்ந்ததாக இருக்கும். இதுவும் யாருக்கும் தெரியாத எந்த ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் அதை நீங்கள் அறிவீர்கள். சூரிய வம்சிதான் 84 பிறவி சக்கரத்தை சுற்ற வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மாதான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து தூய்மையை இழந்து விடுகின்றது. அதை இப்பொழுது யார் தூய்மையாக ஆக்குவது? பதிதா பாவனர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு சிவ தந்தை மட்டுமே. அவருடைய மகிமை அனைவரை காட்டிலும் மிக உயர்ந்தது ஆகும். அனைவருமோ 84 பிறவிகளை எடுப்பது கிடையாது. பின்னால் வருபவர்களோ 84 பிறவிகளை எடுக்க முடியாது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்தார் போல வருவது கிடையாது. யார் முதலில் சத்தியுகத்தில் வருகின்றார்களோ சூரிய வம்சி ராஜாக்கள் மற்றும் பிரஜைகள் அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்கும். பின்னாலோ மனிதர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகமாக ஆகிவிடுகின்றது. இப்ப ஸ்டார்டிங்ல 9 lakhsல தான் ஆரம்பிச்சது, அப்படிதானே? அப்புறம் சத்தியுகம் முடியும் போது 2 கோடி ஆகுறாங்க. திரேதாயுகம் முடியும் பொழுது 33 கோடி, அதாவது 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்தாங்க இல்லையா 9 லட்சம், அவங்களுக்குதான் 84 பிறவி. அடுத்த ஜெனரேஷன் இது 9 லட்சம் ரிப்பீட் ஆகும் பொழுது மேல இருந்து சில ஆத்மாக்கள் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு 83 பிறவி தான். ஒரு ஜெனரேஷன் கழிச்சு வராங்கல்ல 83 பிறவி. அப்படி சிலருக்கு 83, சிலருக்கு 80, அப்படி பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க. அங்கே அதாவது சத்தியுகத்துல முழுமையாக 150 வருடங்கள் ஆயுள் அவசியம் இருக்கும். யாரும் குறைந்த வயதில் இறந்து போவது கிடையாது. அச்சானக்க மரணங்கள் நிறைய நடக்குது கலியுகத்துல. சூசைட் பண்ணிக்கிறாங்க, சிலர் மர்டர் நடக்குது, ஆக்சிடென்ட்ல சரீரம் விடுறாங்க, திடீர் சாவுகள் நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள் பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே சத்தியுகத்துல இருக்காது. 150 வருஷம்னா 150 வருஷம். அதுக்கு மேல கூட சுய விருப்பத்தின் ஆதாரத்துலதான் சரீரம் விடுவாங்க. இதெல்லாம் சிவபாபா தான் வந்து புரிய வைக்கின்றாரு. இப்பொழுது யாருமே பரமபிதா சிவ பரமாத்மாவை பற்றி அறிந்திருக்கவில்லை. பாபா சொல்கின்றார், எப்படி உங்களுக்கு அதாவது இந்த உடல்ல ஆத்மா இருக்கின்றதோ அதே போல எனக்கும் ஆத்மா உள்ளது. நீங்கள் தான் பிறப்பு இறப்பு அந்த சைக்கிள்ல வரீங்க, நான் வருவது கிடையாது. எப்பொழுது தூய்மை அற்றவர்களாக ஆகி விடுகின்றீர்களோ அப்பொழுதுதான் என்னை அழைக்கின்றனர். எப்பொழுது அதிக துக்கத்தில் வருகின்றனரோ அப்பொழுது என்னை அழைக்கின்றனர். இந்த சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்.
பரமாத்மா வருகின்றார் என்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு சிலர் கேக்குறாங்க, அதாவது இப்ப பகீரத பிரயத்தனம் அப்படின்னா 1000 வருடங்கள் கடுந்தவம் செஞ்சதுனாலதான் பகீரதன் ஆகாய கங்கையை பூமி கொண்டுட்டு வந்தாரு. அது மாதிரி நிறைய ரிஷிகள் முனிவர்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் எல்லாம் தவம் பண்ணாங்க அப்படின்லாம் பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. ஆனாலும் சில பேரால கடவுளை பார்க்க முடியல. நீங்க என்னடானா வருஷம் வருஷம் கடவுளை பாக்குறேன் அப்படின்னு கிளம்புறீங்க, கடவுளே எங்கிட்ட பேசுறாருன்னு சொல்றீங்க, அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு நீங்க புரிய வைங்க, கடவுள் வந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கலியுகத்துல துக்கம் அசாந்தி பீக்ல போகுது. இது எந்த ஒரு மனித சக்தியால சரி பண்ண முடியாது. இதுக்கு இறை சக்தி தேவைப்படுகின்றது. மனிதர்கள் எவ்வளவு குருமார்கள், யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எவ்வளவு மகான் ஆத்மாக்கள் அவங்கவுங்களால முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இது ரிஷிகள் முனிவர்கள் வாழ்ந்த பூமி இது. ஆனா அதர்மம் அதிகமாயிடுச்சு. இது ஒரு கடவுளால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அதாவது அனைவரும் அழைக்கின்றார்கள், பதீதா பாவனரை வாருங்கள், கடவுளே அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. துக்கம் வரும்போது ஒவ்வொருத்தரும் மனசு பதறும் பொழுது யாரை நினைக்கிறாங்க? கடவுளை தானே நினைக்கிறாங்க. இங்க குழந்தைங்க அழுது கதறாங்க, மேல அவர் சிவனே நிம்மதியா இருக்க முடியுமா? அதனாலதாங்க வந்திருக்கிறாரு. இப்ப அவரு எப்பவுமே நிராகாரமானவர் தான், ஒளியானவர், ஜோதி ஸ்வரூபமானவர். அவருக்கு தம்முடைய சரீரம் என்பது கிடையாது. வருவதும் தூய்மை இல்லாத உலகத்தில்தான். தூய்மையான சத்தியுகம் அங்க கடவுள் வரமாட்டாரு. இது போல நாம ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். கடவுள் எதுக்காக வராரு? மக்களோட துக்கம் தாங்க முடியல, சரி பண்றதுக்காக வராரு. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அவர் சந்தோஷமா இருப்பாரு, நிம்மதியா பரந்தாமத்துல போய் உட்கார்ந்துருவாரு. அவருக்கு சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிலாம் ஆசைலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தை படைச்சிட்டு சிவனேன்னு மேல போயிடுவாரு. இத கண்டிப்பா புரிய வைங்க. அதாவது ஆத்மா எப்படி சிறியதாக உள்ளதோ அது போலதான் பரமாத்மா கூட சிறிய அளவில் தான் இருக்கின்றார். ஆனால் ஆனால் அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக ஞானம் நிறைந்தவராக உள்ளார். பாபா சொல்கின்றார், நீங்கள் என்னை பரமபிதா சிவ பரமாத்மா என சொல்கின்றீர்கள், அழைக்கின்றீர்கள். பரலோகத்துல இருக்கிற பரமபிதாவே அப்படின்லாம் கூப்பிடுறீங்க தானே? நிச்சயமாக நான் வருவேன் இல்லையா? குழந்தைங்க கஷ்டப்படும் போது பேரண்ட்ஸால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? சிவபாபாவால எப்படி நிம்மதியா மேல பரந்தாமத்துல இருக்க முடியும்? அப்பான்னு சொல்லிட்டீங்க தானே, பரம தந்தைன்னு சொன்னீங்கல்ல. பாடலும் உள்ளது, தூர தேசத்தில் வசிக்க கூடியவரே வேற ஒருத்தவங்க தேசத்துல நாங்க கஷ்டப்படுறோம், ராவண ராஜ்யத்துல கீழே இறங்கி வாங்க அப்படின்னு நாம தாங்க கூப்பிட்டோம். இப்பொழுது சிவ தந்தையின் மூலமாக தெரிய வந்துள்ளது. அதாவது நாம் வேறொரு தேசம், அதாவது ராவனோட தேசத்துல இப்ப இருக்கிறோம். கடவுள் படைச்ச உலகம் ராமராஜ்யம், நாம அத ராவண ராஜ்யமா மாத்தி வச்சிருக்கோம். சத்தியுகம் திரேதா யுகத்துல நாம ஈஸ்வரிய தேசத்துல, அதாவது ஈஸ்வரனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட தேசத்தில் வைகுண்டத்துல நம்ம நாட்டுல இருந்தோம், அதாவது ராமராஜ்யத்துல. அதுக்கப்புறம் துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்துல இருந்து நம்ம பராயதேஷ் பாட்டு இருக்குல்ல, தூரு தேஷ்கே ரானே வாலே ஆயா தேஷ் பராயே, வேற ஒருத்தவங்க நாட்டுக்கு வாங்க நாம தான் கூப்பிட்டோம். வேற ஒரு நாடுன்றது ராவணனுடைய ராஜ்யம். ராவண ராஜ்யம்னா தனியா ராவணன்லாம் எதுவும் இல்லை, 5 வீக்காரங்கள் நிறைஞ்சு போன இந்த வாம மார்க்கம், அதாவது பாடி கான்சியஸ்ல இருக்கிற மனிதர்கள் கடவுளை அழைக்கிறாங்க. வேறொரு ராஜ்யத்துல வாங்க, வாம மார்க்கத்தில் வந்து விடுகின்றோம். பிறகு பக்தி ஆரம்பமாகி விடுகின்றது.
முதலில் சிவ பாபாவுக்கு பக்தி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் சிவ பாபாவுக்கு இவ்வளோ பெரிய லிங்கத்தை அமைக்கின்றனர். ஆனால் அவரோ இவ்வளவு பெரிய அளவு உடையவராக இருப்பது கிடையாது. நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கு இடையில் என்ன வேறுபாடு என்று. அவர் இறைவன், ஞானம் நிறைந்தவர், சதா தூய்மையானவர், சுகத்தின் கடல், ஆனந்தத்தின் கடலாக இருக்கக்கூடியவர். இது பரம ஆத்மாவுக்கான மகிமை இல்லையா? இப்பொழுது அழைக்கின்றனர், ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று. அவர் பரமாத்மா கல்ப கல்பமாக வருபவர். தூர தேசத்தில் வசிக்கும் பயணியை அழைக்கின்றனர், அவருடைய மகிமையை பாடுகின்றனர். பிரம்மா சரஸ்வதியை அழைப்பது கிடையாது. அப்படி யாராவது கூப்பிடுறாங்களா? பிரம்மா வாங்க, சரஸ்வதி வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிடுறாங்களா? கடவுளே வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. துக்கமான டைம்ல யாருக்கு மத்த எந்த தேவதைகள் ஞாபகம் கூட வராது. அவங்களுக்கு கடவுளே அப்படின்னு தான் மனசால கூப்பிடுறாங்க. நிராகாரமான பரமாத்மாவை தான் அழைக்கின்றனர். அதே மாதிரி ரொம்ப துக்கம் தாங்க முடியலன்னா மேலதான் பார்ப்பாங்க. கடவுளே அப்படின்னு மேல பார்த்துதான் சொல்லுவாங்க. கோவில் எதுவும் மேல கிடையாது. சர்ச்சோ மசூதியோ கோவிலோ மேல இல்ல, சைட்ல தான் இருக்கு. ஆனா மேல பார்த்தான் சொல்றாங்க. ஏன்? கடவுள் மேலதான் இருக்கிறாரு அப்படின்றது ஆத்மாக்கு தெரியுது. அதனாலதான் அப்படி பார்த்து சொல்லுவாங்க. பரந்தாமத்தில் வசிப்பவரே மேல இருந்து என்ன பண்றேன்னு கேட்பாங்க சில பேர். அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது எல்லாமே தெரியுது சில பேருக்கெல்லாம். ஆனா அது பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல கவிஞர்களுக்கெல்லாம் பாபா டச் பண்ணி இருக்கிறாரு. இப்ப ராவண ராஜ்யத்துல வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஏனென்றால் அனைவரும் தூய்மை அற்றவர்களாக ஆகிவிட்டனர். தூய்மை இழந்ததுதாங்க நம்மளுடைய துக்கம் அசாந்திக்கான காரணம். நானும் கூட எப்பொழுது ராவண ராஜ்யம் முடிவடைய தருவாயில் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் வருகின்றேன். நான் வருவதும் சங்கம யுகத்தில்தான். சம்பவாமி யுகே யுகே. இது யாருக்குமே தெரியாத. அவங்க யுகே யுகேன்னு நினைச்சிட்டாங்க ஒவ்வொரு யுகத்திலையும் வராங்கன்னு. இறைவனோட வருகை ஒரு கல்பத்துல சங்கம யுகத்துல மட்டும் வராரு. சொல்லவும் செய்கின்றார். அவர் பரமாத்மா பிந்தியாக இருக்கக்கூடியவர். தற்பொழுது இப்படியும் சொல்கின்றனர், ஆத்மாவேதான் பரமாத்மா ஆகின்றது. ஹம்சோ சோஹம். ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆத்மா பரமாத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மா பரமாத்மா இரண்டும் வேறு வேறு ஆகும். ஆத்மா வேற, பரமாத்மா வேற. ரூபம் ஒரே ரூபம். சிலர் குழந்தை அப்பா மாதிரியே இருக்கும். உருவம், ஃபேஸ் கட்லாம் அப்படியே அப்பா மாதிரி இருக்கும். ஆனா அப்பா டீச்சரா இருப்பாரு, குழந்தை ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஆனா தொழில் வேற, கேரக்டர்ஸ் வேற. ஆனா முகத்தோற்றம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே போல பரமாத்மா ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னா ஆத்மாவும் ஜோதி ஸ்வரூபம் தான். நாம ஆத்ம ஜோதினா அவர் பரஞ்சோதியாக இருக்கின்றார் உருவத்துல. கேரக்டர்ஸ்ல நம்மளுடைய கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்றாங்க. ஒருத்தர் ரோல் மாதிரி இன்னொருத்தரோட ரோல் கிடையாது. நம்ம எல்லாரும் நடிக்கிறோம். ரூபம் இருவருக்குமே ஒன்றுதான், ஜோதி ஸ்வரூபம். ஆனால் ஆத்மா தூய்மையாதான் அம்சார இப்ப தூய்மை இழந்து போயிருக்கு. இதுக்கு நம்ம 84 பர்த் கிராஸ் பண்ணும் பொழுதுதான் இந்த எல்லாமே ஆத்மாவோட சக்தி எல்லாம் போயிடுச்சு, தூய்மை இழந்ததுனால. இது 84 வேஷம் அதுக்குள்ள முடிச்சிடுறோம். இப்ப கடைசி வேஷத்துல இருக்கோம். பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். ஆத்மாதான்
பரமாத்மா என்ன சிலர் தெரியாம சொல்றாங்க. சத்தோ பிரதானமான பரமாத்மா தமோ பிரதானத்தில் வருகிறாரா என்ன? இல்லை, இது நடக்க முடியாத. சத்தோ பிரதான பரமாத்மா தமோ பிரதான பரமாத்மா ஆக முடியுமா? பரமாத்மா எவர் பியூர், அவர் மாற மாட்டார். எப்பொழுதும் மாறாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கக்கூடியவர் இறைவன் மட்டுமே. ஏன்னா அவர் எவர் பியூரா இருக்கிறாரு. சத்தோ பிரதானமான பரமாத்மா தமோ பிரதானத்தில் வருகிறாரா? இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாபா சொல்கின்றார், சர்வ ஆத்மாக்களுக்கும் சேவை செய்வதற்காகத்தான் நான் வருகின்றேன். என்னுடைய பிறவி என்று எதுவும் பேசப்படுவது இல்லை. நான் வருவதே நரகவாசிகளை ஸ்வர்கவாசியாக ஆக்குவதற்காக. வேறொரு தேசத்தில் வந்துள்ளார், நமக்கு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பாபா பாபாவே, அதாவது பாபான்னு என்ன அர்த்தம்? காட், காட் சிவா, இறை தந்தை நேரடியாக வந்து நம்மை சொர்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆக்குகின்றார். இதையும் இறைவனே அமர வைத்து நமக்கு புரிய வைக்கின்றார். அதாவது ஆத்மாக்களின் பாகம் அவருக்கு தனித்தனி பாகம் இருக்கின்றது. பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். அவர் வருவதும் நிச்சயமாகும். அதனாலதான் சிவராத்திரி கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்பது பற்றி யாருக்கும் தெரியாத. அதை தெரிந்து கொள்ளாமலே சிவ ஜெயந்தி கொண்டாடி வருகின்றனர். நிச்சயமாக ஸ்வர்க ஸ்தாபனைக்காக சங்கம யுகத்தில் வந்துள்ளார். தூய்மையற்றவர் தூய்மை ஆக்குவதற்கான அவசியம் சங்கம யுகத்தில் இப்பதான் இருக்கு. சொர்க்கம் என்பது தூய்மையான சிருஷ்டியாகும். பதித்த பாவனா வாருங்கள் என அழைக்கின்றனர். பிறகு நிச்சயமாக தூய்மையே இல்லாத உலகத்தின் சமயமாக இருக்கும். அப்பொழுதுதான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை இறைவனால செய்ய முடியும். ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் வருவது கிடையாது. பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சந்த் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு யுகத்திலையும் கடவுள் வந்து அதர்மத்தை அழித்து சத்து தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு யுகத்திலயும் தர்மம் குறையறது இல்லையே. சத்தியுகம் திரேதாயுகத்துல எப்படி இருந்தோம்? நம்ம தேவதைகளா இருந்தோம். தர்மத்திற்கு இழிவு ஏற்படுறது கலியுகத்துலதான். துக்கம் அசாந்தில கதறாங்க கலியுகத்துல. சத்தியுகத்துல யார் கூப்பிட்டாங்க? கடவுளை யாரும் நினைக்க கூட மாட்டாங்க. அதனால இறைவனோட வருகை சம்பவாமி சங்கம் யுகே, நான் சரியான சமயத்தில் தான் வந்து தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மையாக ஆக்குகின்றேன். இது வேற ஒருத்தவங்களுடைய தேசமாகும், அதாவது ராவண ராஜ்யம். ஆனா ராவனுடைய ராஜ்யம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்பது யாரும் அறியவில்லை. ஏன்னா ராவணன் வந்து பிசிக்கல் பாடி கிடையாது. ராவணன் அப்படிங்கிறத அந்த 5 வைசஸ், அதாவது அவகுணங்கள், விகாரங்கள், விகாரங்களோட பிடியில உலகமே இருக்கு. கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா எல்லாருக்குள்ளவும் இந்த 5 விகாரங்கள் இருக்கு. அந்த விகாரங்களை விடுறது எவ்வளவு டஃப்னு எல்லாருக்குமே தெரியும். அது விடுவிக்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இருக்கிறாரு. ஆத்மா இந்த ஆத்மான்ற சீதையை ராவணன் சிறைப்பிடிச்சிருக்காரு. அந்த சிறையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக பரமாத்மா ராம் வந்திருக்கிறாரு. இதை யாருமே தெரிஞ்சுக்கல. எப்பொழுதிலிருந்து இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமானது என்பதை யாருக்குமே தெரியாத. முதலில் முக்கியமான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். பிறகு அவர் கல்பத்தின் சங்கம யுகத்துல ஆத்மாவை பாவனமாக்குவதற்காக வருகின்றார் என்பதை புரிய வைக்க வேண்டும். இந்த காரியம் அவருடையது. யாருடையது? ஸ்ரீபாபாவுடையது, ஸ்ரீ கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணார் வேஷத்துல எப்போ வருவாரு?
உலகமே சத்துவ பிரதானமா இருக்கும் பொழுதுதான் கிருஷ்ணாவுடைய பர்த் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரோ தாமே 84 பிறவிகளை எடுத்து கீழே இறங்குறாரா. சூரிய வம்சம். கிருஷ்ணா மட்டும் இல்லைங்க, அவரு கூட என்டர் ஆனாங்கல்ல மொத்தம் 9 லட்சம் எல்லாருமே கீழே இறங்குவாங்க. மரம் பாதி வரை புதியதாகவும் அடுத்த பாதி பழையதாகவும் இருக்கும். இற்று போன நிலை இப்ப லாஸ்ட். மரம் பட்டு போயிடுச்சு. கல்பத்தின் ஆயுள் பற்றியும் மனிதர்களுக்கு தெரியாத. சாஸ்திரங்கள்ல மிக நீண்ட ஆயுள் 43,20,000 வருடங்கள் ஒரு கல்பத்திற்கு எழுதப்பட்டுள்ளன. இதை பாபா தான் சொல்றாரு. அவ்வளவு நீண்ட ஆயுள் கொடுத்தது எதுக்காகனா, ஒவ்வொரு ஆத்மாவும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறாங்க. 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பூமியில இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லா உயிரினங்கள்லயும் ஆத்மா போயிட்டு வரப்போறது கிடையாது. ஆத்மா மனித உடல்ல மட்டுமே வரும். 84 பிறவிகள் தான் ஹையஸ்ட், மேக்சிமம். மினிமம் ஒரு பிறவி. இதுல மத்தவங்க கேள்வி எழுப்ப முடியவே முடியாது. இதுதான் நிஜம், ஃபேக்ட். ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. படைப்பவர் ஆகிய சிவ தந்தை உண்மையைத்தான் சொல்கின்றார். இறைவன் சத்தியம், சிவம், சுந்தரம். சிவன் வாக்கு சத்திய வாக்கு. அவரு ஏன் பொய் சொல்ல போறாரு? நாம் இவ்வளோ பேரு பிகே நம்புறோம். நான் 15 லட்சம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அப்ப அத்தனை பேரும் எப்படி ஒரு பொய்யை நம்ப முடியும்? இவ்வளோ பேரை ஃபாலோ பண்றாங்க. அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால் அது நிச்சயம் என்ற. ஏங்க நாம யார் என்ன சொன்னாலும் கேட்போமா? யோசிச்சு பாருங்க. இது கடவுள் சொல்றன்ற ஒரே காரணத்துக்காக தான் கேட்கிறோம். மனசால ஏற்றுக்கொள்கின்றோம். இன்னும் போக போக இன்னும் நம்மளுக்கு பாபா மேல நம்பிக்கை அதிகரிக்கும். இப்ப விட இன்னும் ஜாஸ்தி. இப்ப கூட பாருங்க, திடீர்னு வேஸ்ட் தாட்ஸ் வருது, திடீர்னு கவலை வருது. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அப்படியே மனசு வாடிடுது, அது அப்படியே முகத்துல தெரியுது. அப்ப இன்னும் கூட நம்மளுக்கு நம்பிக்கை குறை இருக்குன்னு அர்த்தம். 100% நம்பிக்கை பார்க்கணும்னா பிரம்மா பாபா பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும். அது கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திர புருஷ் யார் என்ன சொன்னாலும் சரி, ஜெய் பராஜய், மான் அபமான், புகழ்ச்சி இகழ்ச்சி எது வந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் எப்போ வரும்னா, பிரம்மா பாபாவுக்கு வந்துச்சுல, மம்மாவுக்கு வந்தது இல்லை. அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கும் வரும், ஒரு நாள் வரும். நம்ம 100% சிவபாபா மேல நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை, சிவபாபா மேல நம்பிக்கை, டிராமா மேல நம்பிக்கை, கொஞ்சம் இந்த பிராமண பரிவாரத்தையும் நம்புங்க 100%. அப்ப உங்க முகத்துல என்ன இருக்கும்? பர்மனண்டா அந்த மலர்ச்சி இருக்கும், முக மலர்ச்சி இருக்கும், தேஜஸ் இருக்கும். இன்னும் போக போக நம்பிக்கை வந்துடும், புரிதலும் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டிராமாவோட சீக்ரெட் புரிஞ்சிட்டா நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்செட் எப்போ ஆகிறோம்? டிராமா புரியல, சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்ப மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். 84th எபிசோடு மட்டும் பார்க்க கூடாது. நான் பல விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அது 3 கால திருஷ்டியா இருக்கணும். அதனாலதான் பாபா சுதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க. நம்ம ஏதோ ஒரு பிறவில செஞ்சது இப்ப ரிட்டர்ன் கிடைக்குது. இதையும் அமைதியா சந்தோஷமா செட்டில் பண்ணிடலாம். அதுக்கு வேண்டிய சக்தி கடவுள் கொடுப்பாரு. நம்பிக்கை வைங்க. உங்க மேலேயும் நம்பிக்கை வைங்க, கடவுள் மேலேயும் வைங்க, டிராமா மேலேயும் வைங்க. 4வது பார்க்கலாம், பின்னாடி வந்துடும் நினைக்கிறேன். முதல்ல இந்த 3 நம்பிக்கை வைக்கலாம். மனுஷங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணுங்க. பரமபிதா பரமாத்மா நிராகாரமானவர், தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த சரீரத்துல வர்றத சூக்ஷ்ம வதனத்தில் என்னதான் செய்ய போறாரு? நிச்சயமாக இங்கே ஸ்தூல உலகத்திற்கு தான் இறைவன் வர வேண்டும். இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா உடம்புல அவர் என்டர் ஆகுறாரு. ஏன்னா நம்மளை போல அவருக்கு கர்ப்பம் கிடையாது. கர்ப்ப ஜெயிலையோ கர்ப்ப மகல்லையோ அவர் வரமாட்டார். அஜென்மா பரகாய பிரவேசம் செய்கின்றார்.
இந்த பிரம்மா யாருங்க? இதையும் சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். நான் யாருக்குள் பிரவேசம் ஆகின்றேனோ அவரே தம்முடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் குழந்தைகளும் அறிந்திருக்கவில்லை. அர்ஜுனா, உனக்கு உன்னோட ரகசியம் தெரியாத? நீயும் நானும் போன பிறவியில நரன் நாராயணன் 2 ரிஷியா இருந்தோம். நம்ம நிறைய தவெல்லாம் பண்ணி அதனுடைய பலன் தான் இந்த பிறவியில நீ அர்ஜுனனாகவும் நான் கிருஷ்ணனாகவும் பிறந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லுவார் அர்ஜுனனுக்கு. கீதையில இருக்கு, சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு. கீதையிலே நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, அந்த இவங்க 2 பேரு அவங்க மட்டும் இல்ல, அதாவது தேவதைகள் வெறும் கிருஷ்ணா மட்டுமா வரப்போறாரு சத்தியுகத்துல. இதுல நாம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வரப்போறோம் சத்தியுகத்துல. நம்புங்க, நம்பிக்கை வைங்க. நான் யாருக்குள்ள பிரவேசம் ஆயிருக்கிறேனோ அவருக்கே அவரை பத்தி தெரியலனா நம்மளுக்கெல்லாம் பாபா புரிய வச்ச உடனே நம்பிட்டார்ல. ஸ்ரீ கிருஷ்ணரோட சோலு பிரம்மா பாபா நம்பினார்ல. அது போல நாம கூட ஒரு காலத்துல தேவதையா இருந்தோம். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. நான் தேவ ஆத்மா, நம்புங்க. நான் மகான் ஆத்மா, நான் பூஜ்ய ஆத்மா, அப்படிலாம் நம்மளுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்வமான். நான் எப்ப தத்து எடுக்கின்றேனோ அப்பதான் எல்லாருமே பாபா குழந்தை ஆகிறாங்க. நான் பிரம்மாவோடு கூடவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை மறந்து விட்டீர்களா என்ன? ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்த்ல எப்படி இருந்தீங்க? லாஸ்ட் பர்த்தை வச்சு உங்களை நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. ஆத்மால சக்தி இல்லை, அதனால நீங்க இப்படி இருக்கீங்க. எல்லாம் சரியாயிடும். யோகா பண்ணுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அதுதானே கடவுளே வந்திருக்கிறாரு. சிருஷ்டியினோட சக்கரம் முடிவடைகின்றத, பிறகு திரும்பவும் ஆரம்பமாகும். தூய்மையானதாக ஆக்குவதற்காக இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார். ராஜ யோகம் கற்பிப்பதற்காக நான் வந்துள்ளேன். தூய்மை ஆவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இந்த ரகசியத்தை மனிதர்கள் அறிந்திருப்பார்களே ஆனால் கங்கை முதலியவற்றில் குளிப்பதற்காக திருவிழா முதலியவற்றிற்கு போக மாட்டாங்க. இந்த தண்ணீர் ஓடுகின்ற நதிகளிலோ சதா குளித்தே வந்துள்ளனர். நாம எப்ப ஆரம்பிச்சோம்? துவாபரயுகத்துல இருந்து இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போக ஆரம்பிச்சோம் தானே. துவாபரயுகம் தொடங்கி இதை செய்து கொண்டே வந்துள்ளனர். கங்கையில் மூழ்கி எழுவதால் பாவங்கள் அழிந்துவிடும் என நினைக்கின்றனர். முதலில் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ரகசியத்தை சொல்லுங்கள். ஆத்மாக்கள் தான் பரமாத்மா தந்தையை அழைக்கின்றார்கள். அவர் நிராகாரமானவர், ஆத்மாவும் நிராகாரமானது. இந்த உறுப்புகள் மூலம் ஆத்மா அழைக்கின்றது. பக்திக்கு பிறகு பகவான் வர வேண்டும். இதுவும் டிராமாவுல பார்ட் இருக்கு. பாபா சொல்கின்றார், நான் புதிய உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வர வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. பகவானுக்கு சங்கல்பம் எழுந்தது என்றால் நிச்சயமாக டிராமா பிளான் படி சங்கல்பம் எழுந்திருக்கும். டிராமாவுக்கும் கடவுளுக்கும் பாருங்களேன். டிராமால அவருக்கு ஒரு சங்கல்பம் வரணும்னு இருக்கன்னா அப்ப சிவபாபா மனசுல சங்கல்பம் வரும். எவ்வளவு ஹையஸ்ட் பாயிண்ட். அப்ப அவர் வேஸ்ட் தாட்ஸே வராது. நாம பாப் சம்மானம் ஆகணும். நிறைய உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தேவையில்லாத எண்ணங்களை முதல்ல நீக்கணும் மனசுல இருந்து. நிச்சயமாக டிராமா பிளான் படிதான் சங்கல்பம் பாபா மனசுல வரும். முன்பு இவ்விஷயங்களை பற்றி நாம சரியா புரிஞ்சுக்கல. இந்த ஞானமே போக போகதான் நம்மளுக்கு புரியுது. நாளுக்கு நாள் புரிந்து கொண்டே செல்வீர்கள் என்று சிவபாபா சொல்றாரு. வந்த புதுசுல புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நான் உங்களுக்கு புது புது ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை புரிய வைக்கின்றேன்.
நீங்க ஞானத்தை கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டே போவீங்க. ஒரு நாள் கிளாஸ் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. முன்பு இது போல சிவபாபா படிப்பு சொல்லி தருகின்றார் என்றெல்லாம் யாருமே சொன்னது கிடையாது. இப்ப நல்லபடியாக புரிந்து கொள்கின்றீர்கள். இன்னும் புரிந்து கொள்வதற்கு நிறைய உள்ளது. தினந்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். யாருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று முதலில் இந்த நம்பிக்கை வேண்டும். எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார் என்றால் அவர் நிச்சயமாக சத்தியத்தை தான் சொல்வார். கொஞ்சம் நம்மள நம்புங்க. யாரையோ நம்புறீங்க. இந்த ஆட்டோ டிரைவரு கொண்டு போய் கரெக்டா நம்மள வீடு சேர்த்துருவாரு. நம்பிக்கையோட ஆட்டோல ஏறுறீங்க, நம்பிக்கையோட கார்ல ஏறுறீங்க, நம்பிக்கையோட பிளைட்ல ஏறுறீங்க. பைலட் கொண்டு போய் ஒழுங்கா சேர்த்துருவாருன்னு. ஏன் மனுஷங்களை இவ்வளோ நம்புறீங்கல்ல? 100% நம்பிக்கையில தான் நீங்க ஏறுறீங்க. ஒரு இடத்துலயும் ட்ரெயின்ல கூட எப்படி ஏறுறீங்க? நம்பிக்கையோட தானே. நம்ம ஏறுறோம், போய் இறங்குவோன்ற நம்பிக்கையோட தான் ஏறுறோம். ஆனா பரமாத்மா சத்தியம்ன்ற படகு ஆடும் அசையும் மூழ்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நம்மள நம்ப மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கை படகை ஒப்படைச்சிட்டீங்கல்ல. கடவுளே, என்னுடைய உடல் மனம் பொருள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். அவரு நம்மளை பார்த்துக்க மாட்டாரு. நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாத்தையும் நம்புங்க. பாபாவை நம்புங்க. பாபா சொல்ற விஷயங்களை நம்புங்க. முரளியை நம்புங்க. முரளிதரை நம்புங்க. வேற எதுவும் நம்பணும்னு அவசியம் இல்லை. இதுதான் மெயின் நம்பிக்கை. பாபா மேல வைங்க. நான் சத்தியத்தை தான் சொல்றேங்க, உண்மையை தான் சொல்றேன். இதுல குழப்பம் அடையக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. குழந்தைகள்ல சிலர் பக்குவம் அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். குழந்தைகள்ல கூட சிலர் பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். பக்குவம் இல்லை என்றால் யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல கூட ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்கல்ல. வரிசை கிரமமா தானே ரேங்க் எடுப்பாங்க. அநேகருக்கு இந்த சந்தேகம் வருகின்றது. நாம எப்படிங்க புரிஞ்சுக்கிறத? பரமபிதா பரமாத்மா தான் பாடம் எடுக்கிறாருன்னு நான் எப்படி நம்புறது? ஏனென்றால் அவர்களுடைய புத்தியில என்ன இருக்கு? ஸ்ரீ கிருஷ்ணா தான் ஞானம் சொல்வாரு. இப்ப தூய்மையற்ற உலகத்துல கிருஷ்ணா வர முடியாதுங்க. அதாவது கிருஷ்ணரோடைய அந்த ரோல் இருக்கு இல்லையா, அது தூய்மையான உலகத்துலதான் சத்தோ பிரதான். பாருங்க, ஒரு முரளியில பாபா சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா நாராயண் யாரா இருந்தாலும் சரி, தேவதைகளோட சரீரம் கஞ்சன் காயா, ஒளி வீசும் உடல். இங்க எப்படி அந்த உடலை நம்ம கொண்டுட்டு வர்றது? உலகமே கலியுகம், இங்க ஒளி எப்படி வீசும்? நம்மளுக்காக தான், அதாவது தேவதைகள் இந்த பூமியில வரணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் உலகத்தையே மாத்துறாரு. தேவதைகளை பத்தி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு 3 விஷயங்கள். தேவதைகள் கண்களை இமைப்பது கிடையாது. தேவதைகளுக்கு மாலை போட்டா காலையில போட்டது சாயந்தரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். 3வது விஷயம், இந்த தேவதைகளோட பாதம் பூமியில படாது, அப்படியே வானத்திலேயே நடப்பாங்க. பிராக்டிக்கல் விஷயம் என்னன்னா, கண்கள் இமைக்க மாட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது. வீணான எண்ணங்கள் நிறைய ஓடிச்சுன்னா கண்கள் ரொம்ப இமைப்பாங்க. வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது. அப்படியே பூஜ்ய சொரூபத்துல இருப்பாங்க. 2வது விஷயம், மாலை காலையில போட்டது சாயந்தரம் வரைக்கும் வாடாது. ஏன்னா கிளைமேட், இப்ப கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சத்தியுகத்துல வசந்த காலம் இருக்கும், அதனால மாலை வாடாது. 3வது விஷயம், பாதம் பூமியில படாது. அப்படின்னா இப்ப நாம பாக்குற இந்த பத்தீத்த பூமியில தேவதைகளோட பாதம் படாது. அதுக்காகவே பூமியை கடவுள் மாத்துறாரு. கிருஷ்ணா இந்த பூமியில வரணுமா, பூமியே மாறணும், அப்பதான் அவருடைய பாதம் இந்த பூமியில படும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி இறைவன் கையில இருக்கு. இப்ப தூய்மையற்ற உலகத்துல கிருஷ்ணரால வர முடியாது. பாபா சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மைதான் சொல்றேன், நம்புங்க. இதை மத்தவங்களுக்கு தெளிவா புரிய வைங்க. அதாவது இந்த தூய்மையற்ற உலகத்துல பரமாத்மா வரலாம், ஆனா கிருஷ்ணர் வர முடியாது. அவருக்காக தான் உலகத்தை தூய்மையை மாத்துறாரு.
புரியுதுங்களா? தூய்மை இல்லாத உலகம் மற்றும் தூய்மை இல்லாத சரீரத்துல கடவுள் வராரு. ஏன்னா குழந்தைங்க மேல வச்ச பாசம். நம்ம மேல கடவுளுக்கு அதிகமான அன்பு, பாசம் இருக்கு. பூமிக்கு இறங்கிட்டாரு. தூய்மையற்ற சரீரத்துலதான் வந்திருக்கிறாரு. கிருஷ்ணரால வர முடியாது, ஆனா சிவபாபா வந்திருக்காரு. ஒவ்வொருவருக்கும் அவரவரோட புத்தி இருக்குல்ல, புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. சிலரோ உடனே புரிஞ்சுக்கிறாங்க, ஷார்ப்பா இருக்காங்க. முடிஞ்சவரை நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் ட்ராமா, ஃபுல் ஸ்டாப். பிராமணர்களாகி அனைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆனால் தேக அபிமானம் குழந்தைகளிடம் அதிகமாக இருக்கின்றது. நம்பர் வாராக உள்ளனர் என்பதை இந்த சிவ பாபாவுக்கும் தெரியும், பிரம்மா பாபாவுக்கும் தெரியும். கட்டளைப்படி குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா நம்ம நல்லதுக்கு தாங்க சொல்றாரு. நம்பிக்கை வைங்க. பாபா சொல்ற பேச்சு கேட்டா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஒருவேளை கஷ்டம் வந்தாலோட நஷ்டத்தை லாபமா மாத்துவேன்னு பாபா சொல்லியிருக்காரு. பெரிய சிவ பாபா என்ன சொல்றாரு? பாபா நே கஹா மம்மா நே கியா. பாபா என்ன சொன்னாலும் அம்மா செய்வாங்க. அத மாதிரி நாமளும் செய்யணும். குருமார் முதலியான நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க சொல்வதை ஏற்றுக்கொண்டே வந்தீங்க தானே. இப்ப சாமியார் சொன்னானே கேட்டீங்களே, நாலேஜ் வரதுக்கு முன்னாடி சாமியே வந்து சொல்றாரு, கடவுளே சொல்றாரு, கொஞ்சம் கேளுங்க நம்பிக்கையோட. இப்பொழுது சிவ தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். ஆகையினால் அவர் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். கண்ணை மூடிட்டு அப்பதான் மூணாவது கண்ணு திறக்கும். இந்த 2 கண்ணு இருக்கிற வரைக்கும் அதுக்காக சூர்தாஸ் மாதிரி ஏதோ பண்ணிக்க வேணாம். பார்த்தும் பார்க்காத நிலையில வந்துருங்க. ஆத்மா உணர்வுல இருங்க, மற்றவங்களை ஆத்மாவா பாருங்க. இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு பாபா சொல்றது கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஆனால் அத்தகைய நிச்சய புத்தி எல்லாருக்கும் இருந்தா எல்லார் மனசு எப்படி இருக்கும்? குஷியில அப்படியே பொங்கி வழியும். பாபா சொல்றாரு, நஷ்டமே வந்தாலும் சரிங்க, நீங்க ஸ்ரீமத் படி நடந்து உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, அதை நான் லாபமாக மாற்றுவேன். ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா டிராமா அவர் கையில இருக்குங்க. டிராமாவோட எல்லா சீக்கிரட்டும் அவர் கையில இருக்கு. அடுத்த வேஷம் கடவுள் கையில இருக்கு. நம்புங்க அவரை, டைரக்டரை நம்புங்க. பிறகும் கூட சிவ பாபா சொல்றாரு, எப்பவுமே சிவ பாபா தான் சொல்றாரு அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மா தான் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுப்பு சிவ பாபாவுடையது. அது இவருடைய ரதம். பிரம்மா வந்து சிவ பாபாவுடைய ரதம் ஆகும். அவர் சரி செஞ்சிடுவாரு. நான் இருக்கிறேன் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நம்ம லெவலுக்கு சிவ பாபா யோசிக்கிறோம் பாத்தீங்களா? சிவ பாபா லெவலுக்கு யோசிங்க. கடவுளே, இந்த பூமியே அவருடையது. அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராமான்னு சொல்லி அவர் நம்பிட்டு தப்பிச்சுக்கிறாரு. இறைவனால செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்புங்க அவரை, மனசால நம்புங்க. ஆல்மைட்டி பாபா இருக்காரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. நம்மளையே சரி பண்றாரு, உலகத்தை மாத்த மாட்டாரா? எல்லாம் சரி செய்வாரு. நம்பிக்கை வைங்க. பொறுப்பு சிவ பாபாவுடையத. பிரம்மா வந்து அவருடைய ரதம் தான். அவர் ஏதாவது சொல்லி நீங்க செஞ்சா கூட பரவாயில்ல. இப்போ யாரும் நிமித்தமா இருக்கிறாங்க, அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அது செஞ்சதுனால உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் பாபா சரி பண்ணுவாரு. நான் இருக்கிறேன் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, சிவ பாபா தான் முரளி எடுக்கிறாரு. பிரம்மா பாபாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைங்க. அவரு 0, ஹீரோ தான் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரியே புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கமும் நம்பிக்கை வைக்க வேண்டும். சிவ பாபா சொல்கின்றார், நான் சொல்வதை ஏற்று நடந்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
இந்த பிரம்மாவும் ஏதாவது சொல்கின்றார் என்றால், ஒருவேளை பிரம்மா பாபா சொல்லி நீங்க செஞ்சிட்டா பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். சிவ பாபா சொல்றாரு, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது பிரம்மா பாபா சொல்றாரா, சிவ பாபா சொல்றாருன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. பாபா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க. பொறுப்பு என்னுடையது. சிவ பாபா சொல்றார். சிவ பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நம்மளுடைய மனம் இன்னும் பக்குவப்படும். சொன்னார் இல்லையா, சிலருக்கு நல்ல பக்குவப்பட்டுடுச்சு, சிலருக்கு பக்குவப்படல. நம்ம எல்லாம் அல்வாக்கு வேண்டிய பொருள் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே அல்வா ரெடி ஆயிடுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. பாதியில நீங்க அந்த அல்வாவை சாப்பிட்டு பார்த்தா கூட அந்த டேஸ்ட் வராது. அது முழுமையா அந்த வானிலையில ஒட்டாத நிலை வருது பார்த்தீங்களா? அப்பதான் அல்வா வந்து பக்குவப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஆத்மா வந்து இப்பதான் நாலேஜ் கிடைக்குது. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யோகா அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. யோகா அக்னி ஒரு பக்கம், எல்லா பொருளும் போட்டு ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்? எல்லா ஞானத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். மனன சிந்தனை பண்றோம். யோகா ஒரு பக்கம், யோகா அக்னி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் கண்டிப்பா நாம பக்குவப்படும். அது எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த உடல்ல இருந்து ஆத்மா விடுபட்ட நிலையில இருக்கும். பாபா மாமா மாதிரி டிட்டாச்சா இருப்போம். இனிமையான வார்த்தைகளை மட்டும்தான் வரும். நம்மளுக்கு துக்கம் கொடுக்குறவங்கள கூட நல்லா இருக்கட்டும், பிளெஸிங்ஸ் கொடுப்போம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். இப்போ மனசு பக்குவப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஆனா பக்குவப்படும். இன்னும் இல்லைனாலும் நாளைக்கு படும். நம்பிக்கையோட நம்ம இந்த யோக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஆத்மா பக்குவப்படும். சிவ பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நம்மளுடைய மனோநிலை இன்னும் பக்குவம் அடைந்துவிடும். நிச்சயத்தில் விகாரமங்களும் விநாசமாகும், பலமும் கிடைக்கும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பலம் அதிகமாக கிடைக்கும். அவரை பவர் ஹவுஸ் நினைச்சா நம்ம மாஸ்டர் பவர் ஹவுஸ் ஆக மாட்டோமா என்ன? கண்டிப்பா ஆகும். யார் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றனரோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். அநேகரிடம் தேக அபிமானம் அதிகமாக உள்ளது. பாபா பாருங்கள், அனைத்து குழந்தைகளிடமும் எப்படி அன்போடு நடந்து கொள்கின்றார். அனைவரிடமும் உரையாடி கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளிடம் கேட்கின்றார், சரியாக அமர்ந்திருக்கின்றீர்களா? மதுபன் போனா கேட்பாரு, நல்லா எந்த ஒரு கஷ்டமும் இல்லையே, அகாமடேஷன்லாம் கரெக்டா கிடைச்சதா, சாப்பாடு கரெக்டா கிடைச்சதா? ஏன்னா குழந்தைங்க மேல பேரண்ட்ஸுக்கு தான் அன்பு அதிகமா இருக்கும்ல. எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைகள் மீது மிக 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 அதிகமான அன்பு உள்ளது. நம்மளெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? கடவுளுதான் நம்மள தெரியுமா அப்படின்னா, நம்மளை செலக்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டதே அவர் தாங்க. அன்பு கண்டிப்பா இருக்கு. யார் எவ்வளவு ஸ்ரீமத் படி சேவை செய்கின்றனரோ அதன் அனுசாரம் அன்பு உள்ளது. கடவுளே சேவை பண்றவங்க மேல எக்ஸ்ட்ரா அன்பு வைக்கிறாரு. சேவையில் தான் நன்மை உள்ளது. எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பிறகு உள்ளத்தில் தான் உள்ளது. அதாவது இந்த ஒரு காரியம், குழந்தை வந்து முதல் தரமான குழந்தை. ஆனால் போக போக சில குழந்தைங்க மேல கிரகச்சாரம் பிடிச்சிடுது, சங்கு தோஷம், கூடா நட்புல சேர்றாங்க. அப்ப மாயாவின் எதிர்ப்பு உள்ளது. கிரகச்சாரியின் காரணத்தினால பிறகு ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாத அநேகரோ பிறகு கர்மனா சேவையை களைப்பின்றி செய்கின்றனர். உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அனைவரையும் சுகதாமத்திற்கு மாலிக்காக, எஜமானனாக ஆக்குவது. யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. ஞானம் இல்லை என்றால் பிறகு அதிகமான துக்கம் தருகின்றனர். பிறகு எவ்வளவுதான் புரிய வச்சாலும் தான் செய்யற தப்புன்னு தனக்கே தெரியல பாருங்களேன். அதாவது துக்கம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஞானி கூட துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல புரிதல் இல்லை.
முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி. எப்படி ஆத்மால 84 பிறவிகளின் பாகம் அடங்கியுள்ளது, அது அழிவற்ற பாகமாக உள்ளது. இது ஒரு பொழுதும் மாறுவது கிடையாது. டிராமாவில் அனைத்தும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அநேகர் அசைந்து விடுகின்றனர். கடைசியில இந்த பழைய உலகம் அப்படிங்கிற வைக்கோல் போருக்கு நெருப்பு பற்றி கொள்ளும் பொழுது ஆடாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இப்பொழுதோ மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைங்க சேவையில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடித்துள்ளனர். மிக தீவிரமாக சென்று கொண்டுள்ளனர். அதிக முயற்சி செய்யறாங்க. அவங்களுக்கு சேவையில மிகவும் ஆர்வம் உள்ளது. யாரிடம் என்ன குணங்கள் உள்ளனவோ அதை பாபா வர்ணனை செய்கின்றார். ஒரு முறை ஒரு சின்ன கதை. அதாவது நம்ம நாரதர் இருக்கிறார் இல்லையா, அவர் எப்பவுமே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு பக்தி செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அவரு திரிலோக சஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 உலகத்துக்கும் போய் அடிக்கடி போயிட்டு வருவாரு. அந்த மாதிரி அவரு போகும் பொழுது வழியில ஆஞ்சநேயரை பாக்குறாரு. அப்ப அவர்கிட்ட நாம இவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே விஷ்ணுவுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது விஷ்ணுவோட சிறந்த பக்தன் யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, நீங்க வைகுண்டத்துக்கு போனா அங்க ஒரு பெரிய லெட்ஜர் ஒண்ணு இருக்கும். அதுல பார்த்தா தெரிஞ்சிடும் யாரெல்லாம் விஷ்ணுவோட சிறந்த பக்தர்கள் அந்த லெட்ஜர்ல இருக்கும். அப்ப இவரு போய் பாக்குறாரு. அது லேக்ஸ் கணக்குல பேர் இருக்கு. அதுல முதல் பேரே நாரதரோட பேர் தான் இருக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்ப உடனே இந்த ஆஞ்சநேயரோட பேர் எங்க இருக்குன்னு தேடுறாரு. கடைசியில அந்த லெட்ஜர் ஃபுல்லா பார்த்துட்டாரு. ஆஞ்சநேயர் பேரை காணோம். அவன் சொல்றாரு, நான் போய் பார்த்தேன். அதுல முதல் பேரே என்னோடதான் இருக்கு. ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, உன் பேர் அதுல இல்லவே இல்லை அந்த லெட்ஜர்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, விஷ்ணு படுத்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பாக்கெட் டைரி இருக்கு, அதை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. இது நான் புது விஷயமா இருக்குன்னு அவர் போறாரு. விஷ்ணுகிட்ட போய் கேக்குறாரு, அந்த பாக்கெட் டைரி ஒண்ணு இருக்காமே அதை காட்டுங்கன்னு கேக்குறாரு. விஷ்ணுவும் அந்த பாக்கெட் டைரி காட்டுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பேரு ஆஞ்சநேயரோட இது இருக்கு. அதுல கொஞ்சம் பேரு தான் இருக்கு, எல்லாரோட பேரும் இல்லை. அப்ப அவர் கேக்குறாரு, இதெல்லாம் யாரோட பேரு இதெல்லாம், இது என்ன பாக்கெட் டைரி, அது என்ன லெட்ஜர் அப்படின்னு கேக்குறாரு விஷ்ணுகிட்டயே. அப்ப விஷ்ணு சொல்றாரு, அது பக்தர்களுடைய லெட்ஜர். அதுல யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களோட பேர் இல்லை, என்ன இருக்கு, பக்தி பண்றவங்களோட இது. அப்ப இந்த பாக்கெட் டைரி நான் யார நினைக்கிறேனோ அவங்களுடைய பேர்ல இந்த பாக்கெட் டைரியில இருக்கு அப்படின்னு விஷ்ணு சொன்னாராம். அப்ப நீங்க யார நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், நான் சேவாதாரிய நினைப்பேன். நம்மளுக்கு இவங்க மூலமா இந்த சேவை பண்ணணும், அவங்க மூலமா அந்த சேவை பண்ணணும், அது சிவபாபாவுடைய லிஸ்ட்ல நாம இருக்கணும். யார் அதிகமா நினைப்பாரு, நல்லா சேவை பண்றவங்க, நல்ல புருஷார்த்தம் பண்றவங்கள கடவுள் அதிகமா நினைப்பாரு. புரியுதுங்களா? மீதி பாக்கெட் டைரி உலகமே, வெளியில இருக்கிற லெக்சர் உலகமே கடவுளை நினைக்குது. பக்தர்கள் கடவுளை நினைக்கிறாங்க, அதுல வரிசை கிரமம் இருக்காங்க. ஆனா நம்மள கடவுள் நினைக்கிறாரு. வித்தியாசம் இருக்கா? ஞானிகளை இறைவன் நினைக்கிறாரு, சேவாதாரிகளை ஞானி, அதாவது ஞானம் யோகம் தாரணை சேவை உள்ள குழந்தைங்களை சிவபாபா நினைக்கிறாரு. நாம எங்க இருக்கோம்? பாக்கெட் டைரியில இருக்கிறோமா? நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். கடின உழைப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. அனைவருக்கும் சேவையின் மூலம் சுகம் கொடுக்க வேண்டும், துக்கம் தரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், நிச்சயத்தின் பலத்தின் மூலம் தனது மனநிலையை ஆடாத அசையாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்ரீமத்து கிடைக்கின்றதோ அதில் நன்மை அடங்கியுள்ளது. ஏனென்றால் பாபா பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அதனால கவலை கொள்ளக்கூடாது. வரதானம். யோக யுக்த மனநிலையின் மூலமாக சூக்ஷ்ம மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தன் முக்த ஆகுக. யோக யுக்தாக இருப்பவரின் அடையாளம் பந்தன் முக்த, பற்றற்றவராக ஆவது. யோக யுக்த ஆவதில் அனைத்தையும் விட பெரிய கடைசி பந்தனம். தன்னை புத்திசாலியாக புரிந்து கொண்டு ஸ்ரீமத்துல தனது புத்தியின் அதிசயம் என புரிந்து கொள்வது. ஸ்ரீமத்துல தன்னுடைய புத்தியை மன்மத்தை கலப்பது, இதுதான் புத்தியின் அபிமானம் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுதாவது யாராவது பலவீனத்தின் இஷாரா, நம்மள யாராவது உங்ககிட்ட இந்த வீக்னஸ் இருக்குங்க, உண்மையா கூட இருக்கலாம், அது சொன்னா உடனே என்ன ஆயிடுது, என்ன ஆகுது, அதாவது கெடுதல் செய்கின்றார்கள். அந்த நேரத்துல வீணான எண்ணங்கள் வருவது கூட, நம்மளுக்கு யாராவது சுட்டி காட்டுறாங்க, 4 பேர் எதிரில் நம்மளோட வீக்னஸ் சொல்லி காட்டுறாங்க, அல்லது நம்மளுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஒன்றும் செய்யல இந்த பிறவியில, அதுவும் பூர்வ ஜென்மத்தோட கணக்கு தான். ஆனாலும் அந்த நேரத்துல ஞாபகம் இருக்கா? துக்கம் கஷ்டம் கொடுக்குறாங்க, நம்ம எந்த தப்புமே செய்யல. அப்ப மனசுல என்ன வரும்? வீணான எண்ணங்கள் வருதா வரலையா? வீணான எண்ணங்கள் வந்தா கூட அது ஒரு பந்தனமா. ஏன்னா என்னோட போன பிறவியோட கணக்கு இப்ப இவங்க துக்கம் கொடுத்ததுனால செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க என்னோட கணக்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னு மனசால நன்றி சொல்லி பாருங்க, கணக்கு முடிஞ்சிடும். அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, சுப பாவனை, நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திருங்க. இந்த பந்தனங்கள்ல எல்லாம் கடந்து வெற்றி தோல்வி நிந்தனை புகழ்ச்சி இகழ்ச்சி வெற்றி தோல்வி மான் அபமான் ஜெய் பராஜய் எல்லாத்துல இருந்து கடந்த நிலை, சமமான நிலை, அந்த ஸ்டேஜ் தான் மனப்பக்குவப்பட்ட நிலை. அது அப்பதான் நம்மள சம்பூர்ண பந்தன முக்த் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோகன் சொல்றாரு, முதலில் சிந்தித்து அதன் பின் செயல்படுவதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணமாகும். நல்லது. ஓம் சாந்தி.